பாருங்க குட்டீஸ், இது ஒரு அழகான கிராமம். ஆனா இப்ப இந்த கிராமத்துல மழை இல்ல. எல்லா வயல்களும் காய்ஞ்சு போச்சு. தண்ணி இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த கிராமத்துல நிலான்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. தன் கிராமத்து மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்பதான் அவளுக்கு ஒரு அதிசயமான விஷயம் ஞாபகம் வந்தது. அவங்க பாட்டி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. 1000 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தங்க நார்த்தங்காய் பூக்குமா. அந்த நார்த்தங்காய எடுத்துட்டா 嗯 இந்த வறட்சி எல்லாம் 这 போயிடுமா. 边是 நிலா உடனே அந்த தங்க நார்த்தங்காய தேடி போக முடிவு பண்ணா. அவளுக்கு 2 நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு ஆந்த, அது ரொம்ப புத்திசாலி. இன்னொன்னு ஒரு முயல், அது ரொம்ப வேகமா ஓடும். நிலாவும் அந்த ஆந்தையும் முயலும் சேர்ந்து ஒரு பெரிய காட்டுக்குள்ள போனாங்க. அந்த காடு ரொம்ப மாயாஜாலமானது. அங்க நிறைய வினோதமான செடிகளும் வித்தியாசமான விலங்குகளும் இருந்தன. அந்த தங்க நார்த்தங்காய கண்டுபிடிக்க அவங்க நிறைய புதிர்களை தாண்டி போக வேண்டியிருந்தது. ஆந்த புதிர்களுக்கு விட சொல்லுச்சு. முயல் வேகமா போய் வழியை கண்டுபிடிச்சது. நிலா எல்லாரையும் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தா. கடைசியா அவங்க அந்த தங்க நார்த்தங்காய் மரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மரம் முழுக்க தங்க கலர்ல 嗯 சின்ன சின்ன நார்த்தங்காய் 这 பழங்களா 边是 இருந்துச்சு. நிலா அந்த பழத்தை பறிச்சுக்கிட்டா. அடுத்த நிமிஷமே அந்த காட்டுல இருந்து சத்தம் கேட்டுச்சு. வானம் இருட்டி, இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த தங்க நார்த்தங்காயால அந்த கிராமத்துல மறுபடியும் சந்தோஷம் வந்துச்சு. நிலாவும் அவளோட நண்பர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ஒற்றுமையா இருந்ததால அந்த கஷ்டமான நேரத்துல ஜெயிச்சிட்டாங்க. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒற்றுமையா இருந்தா எந்த கஷ்டத்தையும் வெல்லலாம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நீங்க எல்லாரும் தூங்க போலாமா? நல்லா தூங்குங்க.